இந்த ஆண்டு இறுதியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக பரிசான் துணைத் தலைவரும் அமைச்சருமான டத்துஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அப்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் தாம் ரெம்பாவ் நாடாளுமன்றத்திலேயே போட்டியிடப் போவதாக உறுதி அளித்துள்ளார். தேர்தலுக்கான சூழ்நிலை சாதகமாக இருப்பதாக பிரதமர் அன்வார் நினைத்தால் டிசம்பர் மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது உறுதி என்று அவர் தெரிவித்தார். ஜொஹூர் தேர்தலில் பாஸ் கட்சியுடன் மறைமுகமாக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்நோக்கிய பரிசான் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. தற்போது நெகிரி சிம்பிளான் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசானுக்கு வெளிப்படையாக பாஸ், கராகான், எம்ஐபிபி ஆகிய பெரிகாத்தான் கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்ததுடன் பரிசான் போட்டியிடாத குறிப்பிட்ட சட்டமன்றங்களில் மட்டுமே போட்டியிடுவதாகவும் பெரிகாத்தான் தலைமை முடிவெடுத்துள்ளது. மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் பெரிகாத்தான் கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த பொது தேர்தல் 2027 ஆண்டு நடைபெறுமா அல்லது அதற்கு முன்னரே நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்பது குறித்து ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அமான் ஜாஹிர் ஹமீடி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைப்பது என்பது பரிசான் மட்டுமே எடுக்கும் முடிவு அல்ல என்று குறிப்பிட்ட அவர், ஒற்றுமை கூட்டணியில் 18 கட்சிகளும் 5 கூட்டணிகளும் இடம்பெற்றுள்ளன. அனைவரும் ஒற்றை இலக்கு நிலையில் சிந்திக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தை கலைக்கலாமா என பேச்சுவார்த்தை நடந்ததா என கேள்வி கேட்டால் ஆமாம் என்று தாம் பதில் சொல்வேன் என அவர் கூறினார். ஆனால் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என பரிசான் வலியுறுத்தியதா என கேட்டால் இல்லை என்றே பதில் சொல்வேன் என்று அவர் கூறினார். நாடாளுமன்றத்தை கலைக்கவும் ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்கவும் பரிசான் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்று அமான் ஜாஹிர் ஹமீடி உறுதி அளித்தார். ஈப்போவில் சுமார் 13 ஆண்டுகளுக்கும் மேலாக கைவிடப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியின் வளாகத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட 14 வயதுடைய 2 மாணவிகளின் உடல் பிரேத பரிசோதனையில் இருக்கும் நிலையில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று பேரா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். நேற்று மாலை 4:50 மணிக்கு 2 சிறுமிகளின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது முதல் காவல்துறை தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் இச்சம்பவம் ஒரு கொலையாக இருக்கும் என்பது போன்ற ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளின் குடும்பத்தினர்கள் இதனால் பெரும் மன உளைச்சல் அடைந்துள்ளனர் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு ஆதரவாக சமூக நலத்துறையின் ஆதரவாளர்கள் உள்ளனர். பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து ஏதேனும் சாட்சிகள் அல்லது ஆதாரங்களை வழங்க வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் பகிராமல் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் பகிரும்படி டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் கேட்டுக்கொண்டார். உயிரிழந்த சிறுமிகளின் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்வதை தவிர்க்கும்படியும் அவர் ஊடகங்களுக்கு வலியுறுத்தினார். தலைநகரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 157 வாடகை மிதிவண்டிகளை கோலம்பூர் நகராண்மை கழகம் பறிமுதல் செய்துள்ளது. நேற்று மாலை கோலம்பூர், ஜலான் குவந்தான், ஜலான் தெமலோ, ஜலான் தெம்ப்ளிங், தமாந்தாசே, தித்திவங்சா ஆகிய முக்கிய சுற்றுலா பகுதிகளில் மிதிவண்டிகளை வாடகைக்கு வழங்கியதாக நம்பப்படும் ஐநா அகதி அட்டைகள் வைத்திருக்கும் அகதிகளையும் கைது செய்திருப்பதாக கோலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய வாடகை மிதிவண்டிகளுக்கு முறையான உரிமம் இல்லை என்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் பயன்படுத்தப்படும் இத்தகைய மிதிவண்டிகளால் தொடர்ந்து ஏற்படும் விபத்துகளால் ஏற்படும் சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு இச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கோலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட ஐநா அட்டை வைத்திருக்கும் அகதிகள் மீது மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் 2 அகதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கோலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் இருக்கும் அகதிகள் வணிகத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் இதுபோன்ற முறையான உரிமம் இல்லாது வணிகத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கோலம்பூர் நகராண்மை கழகம் வலியுறுத்தியது. மொரீசியஸில் இருந்து மலேசியாவுக்கு கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கும் 15 தமிழ் கல்வியாளர்களுடன் மலேசிய தமிழ் கல்வியாளர்கள் இன்று காஜாங்கில் சிறப்பு சந்திப்பை நடத்தினர். மலேசியாவில் தமிழ் கல்வி, தமிழர் வாழ்வியல் குறித்து பல்வேறு கருத்து பகிர்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மொரீசியஸ் விரிவுரையாளர் முனைவர் புலவன் தலைமையிலான குழுவினர் மலேசியாவில் நிலைத்திருக்கும் தமிழியல் சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மிகவும் ஈர்க்கத்தக்க வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மலேசியா, மொரீசியஸ், தென்னாப்பிரிக்கா சமூக பண்பாட்டு இயக்கத்தின் முயற்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் டாக்டர் பரமசிவம் சிறப்புரையாற்றினார்.
தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல, அது பல தலைமுறைகள் கடந்து நிலைத்திருக்கும் உயிரியல் மாண்பு என்பதால் அதனை அடுத்த தலைமுறைக்கும் நாம் கடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இயங்கலை தொழில்நுட்பத்தின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு நம் தமிழியல் சிந்தனைகளை புகட்ட வேண்டும் என அவர் கூறினார். நாம் வாழ்ந்த போது இருந்த தமிழின் செழுமையை நம் அடுத்த தலைமுறையும் பெற வேண்டும். அதற்கு நாம் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் தமிழ் மொழியின் ஆளுமையை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கெடா மந்திரி பசாரும் பெரிக்காத்தான் தேர்தல் குழு தலைவருமான டதஸ்ரீ சனுசி நோருக்கு எதிராக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது என்று நெகிரி செம்பலான் மாநில காவல்துறை தலைவர் அல்ஜாப்னி அமாட் தெரிவித்துள்ளார். சீனர்களுக்கு சீனா உள்ளது, இந்தியர்களுக்கு இந்தியா உள்ளது, மலாய்க்காரர்களுக்கு தானா மிலாயு மட்டுமே உள்ளது என பல்லின சமூகத்திற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டது குறித்து இதுவரை 16 போலீஸ் புகார்களை காவல்துறை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது அமைதிக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்த குற்றத்திற்காக 505வது தண்டனை சட்டத்திலும் தேர்தல் பிரச்சார சட்ட விதியை மீறிய குற்றத்திற்காகவும் டத்தோஸ்ரீ சனூசி நோர் விசாரிக்கப்படுவார் என்று அல்ஜாப்னி அமாட் கூறினார். சனூசிக்கு எதிராக இதுவரை 16 புகார்கள் பெற்றுள்ளதாகவும் 11 புகார்கள் ஆதாரத்துடன் இருப்பதாகவும் நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் கூறினார். நெகிரி செம்பிலான் தேர்தல் பிரச்சாரத்தில் சட்டத்தை மீறியதாக மொத்தம் 345 போலீஸ் புகார்களை காவல்துறை பெற்றிருப்பதாகவும் 322 புகார்கள் விசாரிக்கப்பட்டு அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அல்ஜாப்னி அமாட் கூறினார். பரிசான் பெரிக்காத்தான் கட்சிகளுக்கு இடையிலான நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல் ஒப்பந்தத்தின் போது பரிசான் தலைவர் டதஸ்ரீ அமாட் ஜாகித் அமீடி இந்தியர்களுக்கு மாநில அரசின் 2 முக்கிய பதவிகளை வழங்குவதாக உறுதி அளித்திருப்பதை MIPP கட்சியின் தலைவர் பி புனிதன் வரவேற்றுள்ளார். நெகிரி செம்பிலான் தேர்தலில் பரிசான் வெற்றி பெற பெரிக்காத்தான் ஆதரவளிக்கும் என பெரிக்காத்தான் தலைமை முடிவு செய்துள்ளது. பெரிக்காத்தான் கூட்டணியில் இருக்கும் MIPP கட்சி மாநில அரசாங்கத்தில் 2 ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவிகளுக்கு இந்தியர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை பரிசான் தலைவர் டதஸ்ரீ அமாட் ஜாகித் ஹமீடி ஏற்றுக்கொண்டதாகவும் புனிதன் தெரிவித்தார். நேற்று டதஸ்ரீ அமாட் ஜாகித் ஹமீடி மாயிகாவுக்கு 2 ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவியை வழங்குவதாக உறுதி அளித்துள்ளதால் MIPP கட்சி முழுமையாக அதை ஏற்கிறது என்று புனிதன் கூறினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் சமூக சேவைகளை ஒருங்கிணைத்து மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா எழுதிய அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் எனும் நூல் வரும் ஜூலை 30ஆம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தின் கலை புலத்தில் நண்பகல் 2:30 மணிக்கு வெளியீடு காண்கிறது. பொதுமக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.